ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து நீங்க போடக்கூடிய எல்லா கதைகளையும் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதை ஓபன் பண்ணி எல்லா கதைகளையும் நீங்க கேட்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான். ஸோ இந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு அப்படியே உங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய ஜோதி அப்படிங்கிற ஒரு துப்பறியும் நாவல். ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, இளம் பொண், 20-21 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல திடீர்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. ஸோ அந்த பொண்ணு முத நாள் வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற துப்பறி ஆரம்பிக்கிறப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் வருது. அது என்ன அப்படிங்கறத இந்த நாவல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, கேட்கலாமா? துப்பறியும் நாவலின் முடிசூடா மன்னன் சுஜாதா அவர்கள் எழுதிய ஜோதி ஒரு துப்பறியும் நாவல். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல், ஒரு வித்தியாசமான துப்பறியும் நாவல்னு கூட சொல்லலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது காரணமில்லாத தற்கொலையாக இருக்கிறது. என் அனுபவத்தில் தற்கொலைக்கு பின்னணியாக அதீதமான சோகத்தை பார்த்திருக்கிறேன். தெரிந்தவர்கள், பழகியவர்கள் யாரை விசாரித்தாலும் அவள் நேற்று மாலை வரை சாதாரணமாக, இயல்பாக, ஏன் சந்தோஷமாக இருந்திருக்கிறாள் என்பது தெரிகிறது. திடீரென்று தன்னை எதற்கு அழித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது புரியவில்லை. பை சுஜாதா. பகுதி 1, அத்தியாயம் 1. ஆம்புலன்ஸ் வந்தபோது அந்த பெண் இறந்து போயிருந்தாள். அத்தியாயம் 2. மணி அடித்தவன் ஓய்ந்து போய் நிறுத்தினான். டிரைவர், டீ சிப்பந்திகள், வெள்ளையுடை, அரசாங்க அழுக்கு, மெதுவாகவே இறங்கினார்கள். அந்த மாடியில் நிறைய முகங்கள் தெரிந்தன. கீழே ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. அதனுள் அதன் VHF ரேடியோ உயிருடன் இருந்தது. சிறிய கும்பல்களில், சிறிய குரல்களில் சிற்சிலர் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆம்புலன்ஸின் பின்புறம் திறந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் இழுக்கப்பட்டது. சின்ன பையன்கள் ஆம்புலன்ஸின் பின்புறத்திலும் டிரைவர் சீட்டு பக்கத்திலும் எட்டி பார்த்தனர். அந்த மாடியறை வாயிற்பக்கம் நோக்கி இருந்தது. சிறிய குறுகிய மாடிப்படிகள் வழியே ஸ்ட்ரெச்சரை பக்கவாட்டில் சாய்த்து எடுத்து போக வேண்டியிருந்தது. மாடியறை வாசலிலும் பலர் அறைக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு போலீஸ்காரன் அவர்களை லேசாக விரட்டி ஒதுக்க, ஸ்ட்ரெச்சரை அனுமதிக்க அந்த அறையின் மற்றொரு கதவையும் திறக்க வேண்டியிருந்தது. திறந்ததில் அறையில் வெளிச்சம் அதிகமாயிற்று. அறையின் மேல்புறத்தில் இருந்த கட்டிலில் அந்த பெண் கிடந்தாள். அவள் வலது கை கட்டிலுக்கு வெளியில் தொங்கிக் கொண்டிருந்தது. சற்று அசௌகரியமான அமைப்பில் இருந்தது. உடல், கழுத்து ஒரு கோணத்தில் சாய்ந்திருக்க, கண்கள் மூடியிருந்தன. நெற்றி கேசத்தின் 2-3 மயிர் கற்றைகள் முகத்தின் குறுக்கே படர்ந்திருந்தன. கழுத்தில் ஒரு சங்கிலி இருந்தது. அவள் இறந்திருந்தாள். ராஜேந்திரன் அந்த அறையை யோசித்துக் கொண்டிருந்தார். சார் என்று அவருக்கு அரை சலாம் அடித்தான் ஆம்புலன்ஸ்காரன். வந்துட்டீங்களா என்றார் அவர். பாடி எடுத்துட்டு போகணுமா சார் என்று கேட்ட ஆஸ்பத்திரி சிப்பந்தி அந்த அறையில் ஒரு இறந்த உடல் இருப்பதில் கவலையோ, ஆர்வமோ, அவசரமோ, அச்சமோ தெரிவிக்காமல், ஏசுண்டா சார் என்றான் சாதாரணமாக. ஆமாம்பா, செத்துட்டாங்களா? பாரேன். அவன் அந்த உடலை பார்த்தான். பொம்பளைங்க என்று தலையை ஆட்டினான். ஒரே நீளம் பாத்தியா கோபாலு? என்ன சார் கேசு? விஷம் குடிச்சு இறந்துட்டாங்களா? சே, புடுறா சித்த. ராஜேந்திரன் அந்த அறையை சுத்தமாக, நிதானமாக பார்த்தார். அறை மிக சுத்தமாகவே இருந்தது. மேஜை, நாற்காலி, இந்திரா காந்தியின் படம், பாலமுருகன் சிரிக்கும் நாட்காட்டி, கான்வெகேஷன் உடையில் 4 பெண்மணிகளின் குடும்ப போட்டோ, அலமாரி, அதில் ஒழுங்காக அடுக்கப்பட்ட கோப்பைகள், புத்தகங்கள், ஸ்போர்ட்ஸ் வீக்லியிலிருந்து கவாஸ்கரின் கலர் படம், தினசரி இதழ்கள், தமிழ் வார பத்திரிகைகள். மர ஸ்டாண்ட் ஒன்றில் பெரும்பாலும் ஆழமான வர்ணங்கள் கொண்ட சீராக மடிக்கப்பட்ட புடவைகள், லுங்கிகள், என்னவோ சட்டைகள். பெண்மை. மேஜை மேல் அந்த பெண் தனியாக போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்துவிட்டு இறந்திருந்த அந்த உடலை மறுபடியும் பார்த்தார். மாறுதல். சென்ற சில மணி நேரங்களில் எத்தனை மாறுதல்கள்! ரத்தம் ஓடாது, வெட்கப்பட்டால் சிவப்பாக இனி கன்னத்தில் பாயாது, நரம்புகள் இயங்காது. சிரி என்று மூளை செய்தி செல்லாது. அவள் சிரிக்க மாட்டாள்.
அவள் இறந்திருந்தாள். தலை லேசாக ஆடிக்கொண்டு உடல் மெதுவாக அறையை விட்டு வெளிப்பட்டது. ராஜேந்திரன் அறைக்குள்ளேயே இருந்தார். போங்கப்பா போங்கப்பா, என்ன வேடிக்கை என்று வெளியில் குரல் கேட்டது. பார்த்து பிடிப்பா, இப்படிதான் ராயப்பேட்டையில கீழே போட்டுட்ட. அவர்கள் உடலை பின்பற்றி ஓடுகிறார்கள். எத்தனை ஆர்வம்! அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை புரட்டினார். ஜோதி 18/6/1971. ஜோதி அந்த போட்டோவின் சிரிப்பை பார்த்தார். 20 வயதா? எத்தனை உயிர் இந்த போட்டோவில், எத்தனை இளமை! மேஜையின் இழுப்பறையை திறந்தார். கடிதங்களில் ஒன்றை மேலாக பிரித்தார். 8A தில்லை நகர், திருச்சி. சிவமயம். சௌபாக்கியவதி ஜோதிக்கு அநேக ஆசீர்வாதங்கள். நீ அனுப்பிய மணி ஆர்டர் வந்து சேர்ந்தது. இப்பவும் நானும் உன் சித்தியும். சித்தி. சார், மறுபடி அந்த ஆம்புலன்ஸ் ஆசாமி. ராஜேந்திரன் அறைக்கு வெளியே வந்தார். எதிர் சாரியிலும் ஆம்புலன்ஸ் அருகிலும் எத்தனை பேர்! அந்த இடத்து தினசரி நடவடிக்கைகள் ஸ்தம்பித்திருந்தது. 10 வருஷம் கழித்து கூட பேசுவதற்கு அந்த பெண்களுக்கு விஷயம் கிடைத்து விட்டது. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசியல் தலைவர்களையும் அப்படித்தான் பார்க்கிறார்கள், சினிமா நடிகர்களையும் கூட, கடவுள்களையும் கூட. கான்ஸ்டபிள், நீ வண்டியில கூட போ, கல்யாணராமன் கிட்ட சொல்லிடு, நான் பின்னாடியே வர்றேன். யாருப்பா டியூட்டியில? டாக்டரா சார்? ஆமா. யார் யாரோ சின்ன பசங்க வராங்க சார், பேர் தெரியாதில்ல. வரேன் சார். ஜோதி அந்த கான்வகேஷன் போட்டோவை மறுபடியும் பார்த்தார். இடது ஓரத்தில் ஜோதி இருந்தாள். அவள்தான். அச்சாக மையிட்டு கொண்டு, பெரிய உதடுகள், பெரிய பொட்டு. அந்த சிரிப்பு படத்தில் தெரியவில்லை. பெண்ணே, நீ யார்? அலமாரி புத்தகங்களின் தலைப்புகளை கவனித்தார். டெனிஸ் ராபின்ஸ், திருக்குறள் தெளிவுரை, செக்ஸ் அண்ட் த சிங்கிள் கேர்ள், கலீல் கிப்ரான், மைசூர் பிரதேசத்தின் டூரிஸ்ட் மேப். மைசூர்? கட்டிலின் அருகே அந்த சிறிய சீசாவை பார்த்தார். அதன் மேல் கார்டினால் என்று எழுதியிருந்தது. அது காலியாக இருந்தது. சிறிய எழுத்தில் சிவப்பில், வார்னிங், இட் இஸ் டேஞ்சரஸ் டு டேக் திஸ் ட்ரக் வித்தவுட் தி. அத்தியாயம் 3. நிர்மலா, உள்ளவாடி. வீட்டுக்காரம்மாள் பெண்ணை அதட்டினாள். அம்மா, நீங்க பயப்பட வேண்டாம். மேல தங்கியிருந்த பொண்ணை பத்தி சில விவரங்கள் சொன்னா போதும். எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா. அந்த பொண்ணு என்னத்தை தின்னு தொலைச்சதோ, என்ன இளவோ, அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நாராயணா, இந்த சமயம் பார்த்து இந்த பிராமணர் சோழிங்கபுரத்துக்கு போயிட்டாரே. அந்த அம்மாளின் மூக்கு சிவப்பாக இருந்தது. அதில் வைரம் ஜொலித்தது. அவர் சாயங்காலம் வந்துருவாரே, அவர் கேட்டுக்கோங்களேன். ராஜேந்திரன் கோபம் இல்லாமல், ஆனால் சற்று அழுத்தமாக, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்களா என்றார். எனக்கு ஒண்ணு தெரியாதே. அப்படி இல்லம்மா, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நாங்க கேட்க போறோம். என்னடி இது நிர்மலா, போலீஸ்காரன்ட்ட மாட்டின்டோமே. ஐயோ அம்மா, அவர் ஒன்னும் பண்ண மாட்டார். நான் வேணா சொல்றேன் சார், நீ சுமாரு. இந்த பாருமா, நான் யார் தெரியுமா? போலீஸ்காரன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். உங்களுக்கும் மாடியில அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்ல. அப்ப பயப்படாம சொல்லுங்க. நான் ஏதாவது எழுதிக்கிறேனா பாருங்க, பயப்படாதீங்க. ஏண்டாப்பா, உன்னை பார்த்தா என்னோட தம்பி புள்ள லட்சுமண மாதிரி இருக்க. எங்களுக்கு கோர்ட்டு கேசு கீசு இதெல்லாம் கண்ட பயம்பா. பயப்படவே வேண்டாமா. யூ ஸ்டூபிட் லேடி. அந்த பெண் பேரு ஜோதி தானே? ஆமா, குடி வச்சிருந்தோம். எங்கேயோ வேலையா இருக்கேன்னாலே. நிர்மலா, அது என்ன கம்பெனிடி? இல்லம்மா, அவ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கம்பெனி சொல்லுவா. எத்தனை நாளா குடியிருக்கா என்றார் ராஜேந்திரன். அவருக்கும் பிராமண பாஷை வந்து விட்டது. 1 வருஷமாச்சு. தெரிஞ்சவா சிபாரிசு பண்ணினா. பிரம்மச்சாரி பசங்களை வச்சா ராப்பூரா சீட்டாடுறாங்களேன்னு பொண்ணை வச்சா இப்படி ஆயிடுத்து. அதுக்குதான் இந்த பிராமணர்கிட்ட ஒரு தளிகை பண்ற உள்ள கட்டுங்கன்னு அடிச்சுண்ட. நான் கேட்கறதுக்கு அதிகமாவே பதில் சொல். பாத்தீங்களா, எங்களை கோர்ட்டுக்கு இழுக்காம இருந்தா சரி. பயப்படாதீங்க. இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஆஹா, மெட்ராஸ்ல கிடையாது. ஊர்ல இருக்கா. திருச்சியோ என்னவோ சொல்லித்து. நாங்க சரியா கேட்டு வச்சுக்கல. வாடகைய ஒழுங்கா கொடுத்துரும். ஒரு தடவை தலை நரைச்ச ஒருத்தர் வந்து 2 நாள் இருந்தார். அப்பான்னு சொல்லித்து. அவளை பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார் என்றாள் அந்த நிர்மலா. ராஜேந்திரன் கண்ணாடி அணிந்த அந்த ஒல்லியான பெண்ணை பார்த்தார். இவள் அழகற்றவள், அவள் அழகுள்ளவள். ச, முதலில் உண்மைகள், அப்புறம் ஊகங்கள். அப்படியா? சிநேகிதர்களா சிநேகிதிகளா? ஸ்னே
ரெண்டும் தான் சார். நீங்க தயங்க வேண்டாம். இந்த பொண்ணு நேத்து ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தா தெரியுமா? நான் பார்க்கல சார். நேத்திக்கு நான் பெத்தமான பித்து போயிருந்தேன். நீங்க திரும்பி வரும்போது மாடி லைட்டு எரிந்து கொண்டிருந்ததா? நான் கவனிக்கலையே சார். அந்த பொண்ணு பொதுவா சந்தோஷமான பொண்ணா இல்ல ரோஷமான பொண்ணா? சிரிச்சு பேசுவாளா இல்ல சும்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு? நான் சொல்றது புரியுதா? நிறைய சிரிப்பா. சிரிக்கிறதுக்கு என்ன, மாடிக்கு ஏறி போறப்ப என்ன பார்த்து ஹலோ மாமிம்பா, காத்தால குட் மார்னிங் மாமிம்பா. நேத்திக்கு காத்தால குட் மார்னிங் சொன்னாலோ? சொன்னா. ராத்திரி ராத்திரி வந்து எத்தனை மணிக்கடி வந்தா தெரியலையே. அப்போது அந்த அறையில் இருந்த டெலிபோன் ஒலித்தது. யாரு பாருடி, நெய் கடைக்காரனா? அந்த டெலிபோனில் டயல் பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் ஒரு டப்பாவில் காசுக்காக ஓட்டை போடப்பட்டிருந்தது. நிர்மலா பூட்டை திறந்து எடுத்தாள். ஹலோ கேட்டாள். உடனே ராஜேந்திரனை பார்த்தாள். ஜோதியா? ஜோதி வந்து ராஜேந்திரன் அவளுக்கு சைகை செய்து பேசாமல் இருக்கும்படி சொல்லி உடனே அந்த டெலிபோன் ரிசீவரை வாங்கி கொண்டார். ஹலோ ஜோதி. ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஆண் குரல். நீங்கள் யார் பேசுறது? 33996 தானே அது? இன்ஸ்பெக்டர் டயலை பார்த்து ஆம் என்றார். எனக்கு ஜோதி வேணும். நீங்க யாரு? போலீஸ். போலீஸ்? இஸ் எனிதிங் ராங்? ஜோதியிடமிருந்து லெட்டர் வந்தது. இஸ் ஷி ஆல் ரைட்? இல்ல. என்னாச்சு அவளுக்கு? நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாப்பூர், ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து. ஜோதிக்கு என்ன? பிளீஸ் டெல் மீ. உங்க பேர் என்ன? ஆனந்த். உடனே இங்க வாங்க, சொல்றேன். இன்ஸ்பெக்டரா? ஜோதிக்கு அவளுக்கு என்ன? நான் இன்ஸ்பெக்டர் இல்ல, நீங்க வாங்கல. அத்தியாயம் 4. ஜோதிக்கு அடிக்கடி டெலிபோன் வருமா? ஆமா சார், அதுவும் இந்த ஆள் அடிக்கடி டெலிபோன் பண்ணுவான். இந்த குரலை எனக்கு தெரியும். ரொம்ப நாளை சிரிச்சு பேசிட்டு இருப்பா இங்கிலீஷ்ல. இந்த மாதிரி அடிக்கடி டெலிபோன் பண்றதுனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்துடுத்து. இந்த போன் ஒரு தொந்தரவு. அதுக்காக தான் வாயை பூட்டி காசு டப்பா கூட வச்சாச்சு. தாட்சணியம் பாருங்கோ. அந்த பாட்டில் காலியாக இருந்ததே, அதில் எத்தனை மாத்திரைகள் இருந்திருக்கும்? அவருக்குள் எண்ணம் ஓடியது. அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போது செய்திகள் சேகரிக்க வேண்டும். யார் இந்த ஜோதி? கல்யாணமாகாத பொண்ணுதானே? ஆமா, விச்ராந்தியா இருந்தது. தேன் ஒழுக பேசுவா. என்ன விசாரிப்பா, நிர்மலாவை விசாரிப்பா. திடீர்னு இப்படி கிறுக்கு பிடிச்சாப்புல காரியம் பண்ணிடுத்தே. என்ன கன்றாவியோ, எவன் ஏமாத்திட்டானோ. அப்படியெல்லாம் அசட்டு காரியம் பண்ற பொண்ணா தோணல. சப் ரிஜிஸ்டார் தான் பார்த்து வச்சார். ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி தந்ததே. ஏண்டாப்பா, பணத்தை யார் வாங்கிக்க போறா? பார்க்கலாம். ரூம்ல ஒரு அட்ரஸ் கிடைச்சது. தந்தை அடிக்க ஏற்பாடு பண்ணிடலாம். கஷ்டகாலம் அவ அப்பனுக்கு எப்படி இருக்கும்? ராஜேந்திரன் மறுபடி மாடிக்கு சென்றார். எவ்வளவு சுத்தமான அறை! காலண்டரின் தாள் நேற்று வரை கிழிக்கப்பட்டிருந்தது. மேஜை மேல் அலமாரியில் பீங்கான் பாத்திரங்களில் ஒரு சிறு தூசி கூட படியவில்லை. டூத் பேஸ்ட் மிக சீராக பிதுக்கப்பட்டிருந்தது. எத்தனை அலங்கார சாதனங்கள்! வானவில் வர்ணங்களில் குங்குமங்கள், லோஷன்கள், மேக்கப் சாதனங்கள், ஷாம்பு, அந்த மாத்திரை சீசா. கலீல் கிப்ரானின் புத்தகத்தை எடுத்தார். ஃபார் மை ஒன் அண்ட் ஒன்லி ஜோதி, ஆனந்த். ஜாவா மோட்டார் சைக்கிளின் பிரத்யேக சப்தம் கேட்க ராஜேந்திரன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். அந்த இளைஞன் அவசர அவசரமாக மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு பூட்டாமல் மாடி பக்கம் பாய்கிறான். உள்ளே நுழைந்ததும் ராஜேந்திரனை பார்த்து திடுக்கிட்டான். வேர் இஸ் ஷி என்றான். தேடினான். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்கிறார்கள். நீங்க தான் போன் செஞ்சீங்களா? ஆஸ்பத்திரி? எதுக்காக? என்னாச்சு அவளுக்கு? ஆட்டோ ஷாய்க்கு எடுத்து போயிருக்கோம். ஆட்டோ? மை காட், யூ மீன் ஷி இஸ் டெட்? ஆமா. இல்ல ஜீசஸ், நோ. அவன் கண்களில் இயற்கையாக ஜலம் ததும்பியது. நான் பயந்தது நடந்துருச்சு. அவன் இப்போது குழந்தை போல அழுதான். என்ன பயந்தீங்க? அவன் தன் பையில் இருந்து கசங்கிய தபால் உரையை எடுத்து கொடுத்தான். இன்று காலை வந்தது. இது வந்த உடனே டெலிபோன் செஞ்ச. ஜோதி, என் ஜோதி. எந்த ஆஸ்பத்திரி சார்? நான் உடனே போறேன். அந்த தபால் உரையினுள் இருந்த கடிதத்தை உருவினார். டியர், இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். யாவற்றுக்கும் வந்தனம். என்னை மன்னித்து விடுங்கள். ஜோ. ஜோதி எதனால இறந்து போனா? தூக்க மாத்திரைங்களை விழுங்கி இருக்கலாம். ஆஸ்பத்திரியில தெரிஞ்சிரும். நீங்க அங்க போறீங்களா? ஆமா, நீங்களும் வாங்க. அவன் தன் கண்ணீரை மறைக்க கண்ணாடி அணிந்து கொண்டான்.
அவன் பனியனில் லவ் என்று எழுதியிருந்தது. அவன் பேண்ட் தொளதொள என்று இருந்தது. கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்திருந்தான். அவன் முடி சிக்கலாக வாரப்படாமல் பின்னால் நிறைய வளர்த்து வளைந்திருந்தது. அவனுக்கு 22 வயது இருக்கலாம். கீழே அந்த நிர்மலாவை கூப்பிட்டு, இந்த அட்ரஸுக்கு ஒரு தந்தி கொடுத்துருங்க, மாடியில அட்ரஸ் கிடைச்சது. செய்யறோம் சார் என்றாள் நிர்மலா. மேக் லவ் நாட் வார் என்று பெட்ரோல் டேங்கில் எழுதியிருந்த அவன் மோட்டார் சைக்கிள் கிளம்ப மறுத்தது. அத்தியாயம் 5. ராஜேந்திரன் அந்த வீட்டுக்கு எதிரில் இருந்த கடைக்கு சென்றார். எல்லோர் கண்களும் தன்மேல் படர்ந்து தொடர்வதை அவர் உணர்ந்தார். வெற்றிலை பாக்கு, இரவில் பசும்பால், பத்திரிகைகள், வாழைப்பழம், ரொட்டி, கம்மர்கட்டு, பரிசு சீட்டு. அந்த கடைக்காரன் கண்களில் பயத்துடன், வணக்கம் சார் என்றான். ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்திருப்ப? 11 மணி வரைக்கும் சார். எதிர் வீட்டு மாடியில் அந்த பொண்ணு தெரியும் சார், நல்ல பொண்ணு, நம்ம கடையில தான் பிரெட் வாங்கும். என்ன சார் இப்படி பண்ணிடுச்சு அது? அந்த பொண்ணு நேத்து ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தது பாத்தியா? பார்த்த சார், கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. சுமார் 10-10:30 மணி இருக்கும். யார் கொண்டு வந்து விட்டாங்க? சரியா பார்க்கல சார், ஒரு வயசான ஆள் போல. அதுக்கு முந்தி கூட 2 தடவை கார்ல வந்து இறங்கி இருக்கு சார். காரு ஞாபகம் இருக்குதா? சரியா தெரியலீங்க, மன்னிச்சுக்கோங்க. கருப்பு காரா இருக்கலாம். ராத்திரி எல்லா காரும் கருப்பு கலரா தான் இருக்கும். அந்த கார்ல ஏதாவது தனியா ஞாபகம் இருக்குதா பிரத்யேகமா? தெரியலீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. சரி விடு என்று கிளம்பினார். சார், நீங்க சொல்றது இப்ப புரியுது, கொஞ்சம் இருங்க. அந்த காரு ஒரு விதமா ஊதிச்சிங்க. ஆரன் இல்ல, ஆரன் அமுக்குறாங்களே, அது ஒரு மாதிரியா சவுண்டா இருந்தது. எல்லா காரையும் போல இல்ல, 2-3 தினசா சத்தம் வந்தது. சரி என்றார் அவர். அனந்தின் மோட்டார் சைக்கிள் இன்னும் முரண்டு பண்ணி கொண்டிருந்தது. உதைத்து உதைத்து பார்த்தான். ராஜேந்திரன் அவன் அருகில் சென்று, நான் கிளம்ப வேண்டும் என்றார். சாரி சார், நானும் உங்க ஜீப்ல வர்றேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்றான். வாருங்கள். சற்று நேரம் மௌனமாக சென்ற பிறகு ராஜேந்திரன், இந்த கடிதம் அது ஜோதியோட கையெழுத்து தானே? ஆமா. அவன் தலை குனிந்து ரேடியோவை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தான். எப்படி தெரியும்? அவ எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கா சார். அவையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? வீட்டுல இருக்கு. நாங்க சந்திச்சுக்கிட்டு 1 மணிக்கு அப்புறம் கூட கடிதம் எழுதிக்கிட்டோம். கிரேசி கேர்ள், வி வேர் மேட்லி இன் லவ். அவன் கை நடுங்க ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். சார், நேற்று மாலை நான் அவளை பார்த்தேன். ஷி வாஸ் ஹாப்பி. தற்கொலை? ஏன், எதற்காக? அவன் தன் தொடையில் குத்திக் கொண்டான். நீங்கள் அவளுடன் பழகி இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுங்களேன். அவளை நான் நேத்து பார்த்தேன், பேசினேன். நாங்கள் மைசூர் போவதாக கூட இருந்தோம். டூரிஸ்ட் மேப்ல மானசீகமா பிரயாணம் செஞ்சோம். எப்படி நடந்திருக்கும்? இதுக்கு என்ன அர்த்தம் சார்? எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு அவளை தெரியும்? 1 வருஷமா. உங்களை நீன்னு கூப்பிடுவாளா இல்ல நீங்கன்னு கூப்பிடுவாளா? நீன்னு தான். அவளை கல்யாணம் செய்து கொள்ள இருந்தேன். தற்கொலை எதற்காக செய்து கொள்ளணும்? காரணம் வேண்டாமா? காரணம் இருக்கிறதா பார்க்கலாம். பெண் ஒரு ஐஸ்பர்க் போல. இந்த கடிதம் நிச்சயமாக அவ எழுதினது தானா? ஆமா, அவ எழுத்துதான். ராஜேந்திரன் அந்த கடிதத்தின் உரையை பார்த்தார். கே அனந்தராமன் என்று தொடங்கி விலாசம் மட்டும் டைப் அடிக்கப்பட்டிருந்தது. டைப் அடிக்க தெரியுமா அவளுக்கு? தெரியும். கடிதத்தை பிரித்து மறுபடியும் படித்தார். அத்தியாயம் 6. மார்ச்சுவரியின் ஜில்லில் இருந்து வெளிவந்த அந்த உடலின் உடைகள் தேவைக்கு மட்டும் விளக்கப்பட்டு அதன் வயிற்றில் கத்தியால் கீறிய போது ரத்தம் வரவில்லை. அத்தியாயம் 7. ஹலோ டாக்டர். ஹலோ ராஜேந்திரன், என்ன கேஸா? அந்த இளம்பெண், ஓ எஸ், டெட் ஆன் அரைவல், வெரி மச் டெட். அவ நேற்று இரவு சுமார் 3 மணிக்கு இறந்திருக்க வேண்டும். பரிசோதனை முடிந்து விட்டதா? ஆமா. அவர் யார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களோட வருவாரே, கல்யாணராமனா? அவர்தான் எடுத்துக்கொள்ள சொன்னார். ராஜேந்திரன் தன் பையில் இருந்த சீசாவை எடுத்து காட்டினார். ஓ எஸ், பார்பிச்சுரேட் தான், நிறைய விழுங்கி இருக்க வேண்டும். ராத்திரி வாமிட் செய்தாலா தெரியுமா? காலையில் தான் செய்தி வந்தது. இட்ஸ் எ பிட்டி. இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் சுலபமாக எழுதி கொடுத்து விடுகிறார்கள். சின்ன பெண், 20-21 தான் இருக்கலாம். டாக்டர், அவள் கர்ப்பமுற்று இருந்தாளா? இல்லை, நிச்சயமாக இல்லை. வேறு ஏதாவது காரணம் தேடுங்கள். ரிப்போர்ட்டை கல்யாணராமனிடம் கொடுத்திருக்கிறேன். ஸ்கோர் தெரியுமோ உங்களுக்கு? 300 for 4. மன்னிக்கவும், நான் போக வேண்டும். கசாப்பு கடைக்கு மற்றொரு பாடி காத்திருக்கிறது. ஆனந்த் ஒரு ஓரத்தில் பிரமித்து உட்கார்ந்திருந்தான். சார், நான் அவளை பார்க்கணும் சார். அவ முகத்தை பார்க்கணும்.
அவளை கேட்கணும், ஜோதி ஏன் இப்படி செஞ்ச, எதுக்காக, நீங்கள் அதை தாங்கிக் கொள்வீர்களா? நான் அவளை நிச்சயம் பார்க்கணுமே சார். அவளை அவளை என்கிறான். அவன் பார்க்க போவது அதை. ராஜேந்திரனின் இதயம் அவனுக்காக இறங்கியது. சரி வாருங்கள். மிக சுத்தமாக வெண் சதுர கற்கள் அமைத்து குளுமையாக இருந்தது அந்த இடம். ஏர் கண்டிஷன் பேஸ்மெண்டில் இருந்ததால் அதிக உயரம் இல்லாமல் நீளமாக இருந்த காரிடார் போல் அதன் இரு பக்கங்களிலும் சக்கரங்களில் உருளக்கூடிய சிறு சிறு கதவுகள். அட்டெண்டரின் தலை குள்ளாயில் ஆஸ்பத்திரியின் இனிஷியல்கள் தெரிந்தன. நிறைய இருக்கு சார், எதுன்னு தேடுறது? பொண்ணுப்பா, 20 வயசு பொண்ணு. பொண்ணா? இன்னைக்கு வந்த கேஸா? ஆமா. இருங்க, எடுத்துட்டு போறீங்களா? இப்ப இல்லப்பா. சீக்கிரம் எடுத்துட்டு போங்க சார், இடமே இல்ல. கதவு திறந்தது. பிளீஸ் பிளீஸ் மூடி விடுப்பா, மூடிடு. ஜோதி ஜோதி ஜோதி. அனந்த் அப்படியே குத்திட்டு உட்கார்ந்து கொண்டு மிக மிக அழுதான். இந்த நாவலின் தொடர்ச்சி அடுத்த பகுதி 2. கதை ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே ஜெட்டு வேகத்துல போயிட்டே இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா ராஜேந்திரன் அவர்கள் டீல் பண்றாரு. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஆனா காரணம் தெரியவே இல்லை. எங்க விசாரிச்சாலும் அந்த பொண்ணு பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்றாங்க. சிரிச்சு பேசுவா, அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒப்பீனியன் தான் வந்துட்டே இருக்கு. ஆனா தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நின்றுகிட்டே இருக்கு. அதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரியும் நினைக்கிறேன். அந்த பகுதியில சந்திக்கலாம்.